நான் இந்த கேள்விகளை திரு கருணாநிதி அவர்களிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். அவர் பதில் சொல்லட்டும், நீங்கள் அமருங்கள். பதில் சொல்ல முடியவில்லை என்றால் கூச்சல் போடுவதா? பதில் சொல்ல முடியவில்லை என்றால் கூச்சல் போடுவதால் என்ன ஆக போகிறது? உங்கள் தலைவர் பதில் சொல்லட்டும். உங்கள் தலைவர் தானா அல்லது இங்கே இருக்கின்ற எதிர்கட்சி தலைவர் தான் உங்கள் தலைவரா? எதிர்கட்சி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைதியாக அமர்ந்து எனது உரையை கேட்டார்கள். ஆனால் கச்சத்தீவு என்று சொன்ன உடனே அவர்களால் பதில் சொல்ல முடியாது என்பது தெரியும். கச்சத்தீவை பற்றி சில கேள்விகளை நான் எழுப்ப விரும்புகிறேன் என்று சொன்னவுடன் ஓட்டம் பிடித்து விட்டார்கள். இதைத்தான் எதிர்பார்த்தேன். பதில் சொல்ல முடியவில்லை என்றால் கச்சத்தீவை பற்றி நான் பேசினால் முதலில் கூச்சல் போட வேண்டியது. அதன் பின்னர் அந்த கூச்சலால் இங்கே எதையும் தடை செய்ய முடியவில்லை என்பதும் ஓட்டம் பிடிக்க வேண்டியது.